தமிழ் திருச்சபை தானே இது. எவ்வளோ அழகாக ஓய்வு நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். ஒருத்தர் பேசுனீங்களா? ஹாப்பி சாபத்துன்னு சொன்னால் இப்போ தான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆன மாதிரி கோரஸாக சொல்கிறீங்க. இப்படி பழகுனீங்க? சரி, ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி சந்தோஷமாக ஆரம்பிக்கும் போது எனக்கும் சத்தியத்தை பேசுகிறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதனால் நமக்கு ஹாப்பி சாபத் சொல்கிறதுலையும் தவறு இல்லை, சொல்லுங்கள். சரி, மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துக்குள்ளாய் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் நேரம் ரெண்டும் வேகமாய் ஓடிவிட்டது. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையும் என்னோடு இசைந்திருந்தால் நான் பேசுகிற சத்தியம் உங்களுக்கு புரியும். மாறாக கொஞ்சம் அப்படியே கிர்ன்னு இருக்குதுன்னாலும் சொல்லிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இணைந்திருக்கிறீங்களா? சந்தோஷம். சரி, ஒரு ஜெபத்தோடு நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய திருப்பாதம் பணிந்து வருகிறோம். என் தேவனுடைய மேன்மைகள் எங்களை சூழ்ந்திருந்தது. உம்முடைய இரக்கம், கிருபை, காருண்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் எங்களுக்கு பரிபூரணமாய் கிடைத்தது. இந்த நாளிலும் நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்க ஆவலோடு நிற்கிறோம். என் பரலோகம் திறக்கட்டும். இந்த அர்ப்பணை மறைத்து நீர் வெளிப்படுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய தேவ ஆவியின் வல்லமையை என் மீது மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகள் மீதும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கர்த்தர் தியானிக்கிற இந்த தியானம் நீர் கொடுத்தது. அதை உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய அடியானை நீர் பயன்படுத்தும். நான் ஒன்றுமல்ல, நீரே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். சரி, சரி, ஆண்டவர் யாரை எடுத்துக்கிட்டாரு? ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். என்னைக்காவது இப்படி கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இதை நான் படிக்கும்போது எனக்கு மனசில் கேள்வி வந்தது. ஏன்னா அவன் எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் கேள்வியோடையே துவங்குறானே அப்படின்னா, கேள்வி எதனால் வரும்? விசுவாசம் எதனால் வரும்? அப்போது கேள்வி வர்றது நல்லது. சரி, எனக்கு ரொம்ப நாளாக இதை படிக்கும் போதெல்லாம், நான் தியானிக்கும் போதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏன் ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார்? ஏன் ஏனோக்கு மட்டும்? அந்நாட்களில் ஜனங்கள் இல்லையா? இல்லை தேவனுடைய சந்ததி இல்லையா? ஒரு சந்ததி தேவனை விட்டு விலகி போனாலும் ஒரு சந்ததி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தது என்று சொல்லப்படுகிறதே, அந்த சந்ததியில் ஏனோக்கை தவிர வேறு யாரும் இல்லையா? அவர்களில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. அதை காட்டிலும் இந்த உலகத்தின் முதல் மனிதன், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், 930 வருடங்கள் வாழ்ந்த ஆதாம் இருந்தானே, ஆதாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. ஏன் ஏனோக்கு மட்டும்? ஏன் ஆண்டவர் ஏனோக்கை மட்டும் எடுத்துக்கொண்டார்? அவன் தானே ஆதாமை எடுத்திருக்கலாம்ல. தேவனோடு உறவாடினவன், தேவனோடு பேசினவன், தேவனோடு சஞ்சரித்தவன், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. ஏன் ஏனோக்கு மட்டும்? இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், இதை நாம் தியானிக்க வேண்டுமென்றால், இங்கு இருந்து இதை படிக்க முடியாது. சற்று பின்னோக்கி அந்த காலத்திற்கு கடந்து போவோம். ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், ராஜ்யங்கள் விழுந்து எழுவதற்கு முன், மொழிகளும் எழுத்துக்களும் உருவாகுவதற்கு முன் ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த காலத்தில்தான் ஏனோக்கு என்று ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அந்த காலத்தில் பூமியும் அதன் பரப்பும் புதிதாய் இருந்தது. படைப்புகள் ஒன்றும் அழிவை இன்னும் காணவில்லை. முதல் உலகத்தின் அழிவு இன்னும் வரவில்லை. அத்தனையும் புதிதாய் இருந்தது. ஆனால் அந்த இடம், அந்த நிலம் ஒரு காலத்தில் நீதியினாலும் பரிசுத்தத்தினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும்
நிறைந்திருந்த ஒரு இடம் இப்பொழுது பாவத்தினாலும் கொலையினாலும் சாபத்தினாலும் அதனால் வரக்கூடிய மரணமாகிய விளைவினாலும் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்பொழுது வளமும் செழிப்புமான நிலம் தன் பலனை கொடுப்பதற்கு மனிதனுடைய வியர்வையையும் வருத்தத்தையும் காணிக்கையாய் கேட்கிறது. மனிதன் தொடர்ந்து வாழ்வதற்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆதாமை போல் அல்லாமல் இதோ பாவத்தின் எல்லைகளால் முன் குறிக்கப்பட்ட ஒரு நிலத்தில்தான் யார் வாழ்ந்தா? ஏனோக். ஆதாம் பாவத்திற்கு முன்பாக விதைத்தான், பலன் அனுபவித்தான். எந்த வியர்வையும் எந்த பாடும் அவன் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாவத்துக்கு பிற்பாடு ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் நிலம் தன் பலனை கொடுப்பதற்கு மனிதனிடத்திலிருந்து வருத்தத்தையும் துன்பத்தையும் வேர்வையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த நிலம் கேட்கிற காணிக்கை. அப்போ இந்த இடத்தை சிந்திச்சு பாருங்க. ஆதாம் ஒரு நல்ல நிலத்தில், பாவமில்லாத ஒரு நிலத்தில் பிறந்தான். ஏனோக்கு அப்படி இல்லை. ஆனால் ஏனோக்குக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் இருந்தது. என்ன தெரியுங்களா? அவன் ஆதாமை அறிந்திருந்தான். 308 வருடங்கள் ஆதாமின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஏனோக்கு படித்த படிப்பினைகள் அவன் பரலோகத்தில் செல்வதற்கான அத்தனை காரியங்களையும் சொன்னது. எப்படின்னு கேட்குறீங்களா? கையில் வேதத்தை வச்சுங்க. நான் ஒவ்வொன்றுக்காக விளக்கம் சொன்னால் என் நேரம் போயிடும். சொல்கிறேன், கப்புன்னு பிடிச்சிங்க, வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்கள். 5ஆம் அதிகாரத்தை கையில் வச்சுங்க. அதில் நான் விஷயத்தை சொல்கிறேன். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். அதில் 130 வயசு இருக்கும்போது சேத்து பிறந்தான். சேத்து 912 வருஷம் வாழ்ந்தான். 105 வயசில் ஏனோஸ் பிறந்தான். ஏனோஸ் 905 வருஷம் வாழ்ந்தான். 90 வயசில் கேனான் பிறந்தான். கேனான் 910 வருஷம் வாழ்ந்தான். 70 வயசில் மகளலேயால் பிறந்தான். மகளலேயால் 895 வருஷம் வாழ்ந்தான். 65 வயசில் யாரேத் பிறந்தான். யாரேத் 962 வருடம், ஆதாமை விட 32 வருடங்கள் அதிகம். யாரேத் 962 வருடங்கள் வாழ்ந்தான். அவனுக்கு 162 வயது ஆகும்போது ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கின் வாழ்நாளெல்லாம் 365. அதாவது ஆதாமுக்கு 622 வயதாகும்போது ஏனோக்கு பிறக்கிறான். ஆதாமுக்கு 622 வயதாகும்போது ஏனோக்கு பிறக்கிறான். ஆதாமும் ஏனோக்கும் 308 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஏனோக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாம் மரித்து போனான். சந்தேகம் வந்தால் படித்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. சரி, இப்போது ஏன் ஆண்டவர் ஏனோக்கு எடுத்தார்? ஆதாமை எடுத்திருக்கணும். ஆனால் ஒரு பெரிய பாக்கியம், யார் கூட உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சது? முதல் மனிதன். அப்போது அந்த காட்சியை நாம் அந்த காலத்திலிருந்து பார்க்கணும்னு சொன்னல, அதே மாதிரி நான் அதை சிந்திச்சு பார்த்தேன். ஆதாமின் பாதத்தில் அமர்ந்திருந்து திறந்த உள்ளத்தோடும் ஆச்சரியத்தோடும் உலகத்தின் உண்மையான சம்பவங்களின் நிகழ்வுகளை பாதப்படியில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஏனோக்கை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் உள்ளம் எவ்வளோ பூரிப்படைந்திருக்கும். ஆதாம் சொன்னது ஏதோ கடந்த கால கதைகள் அல்ல, உண்மையான உலகத்தின் நிகழ்வுகளின் வரலாறுகள், விழுகைக்கான காரணங்கள், எழுவதற்கான நம்பிக்கைகள் அத்தனையும் ஆதாம் ஏனோக்கின் எல்லா ஆதாமுடைய உபதேசங்கள் ஏனோக்குக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதே ஆச்சரியத்தோடும் அப்படியே ஆதாம் பாதத்தில் உட்கார்ந்து அதை கவனிச்சுட்டு இருக்கிற ஏனோக்கை சிந்திச்சு பார்க்கும்போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஆதாம் நினச்சி பார்த்துருப்பாரா? ஆதாம் நினச்சி பார்த்துருப்பாரா? சரி, அதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வி மனதில் எழுந்தது. இந்த காட்சியை நான் படித்து பார்க்குறேன். ஆதாம் அமர்ந்திருக்கிறார். அவர் பாதப்படியில் ஏனோக்கு அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும்போது ஆதாமின் போதனைகள் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது திறந்த கண்களோடும் உயர்த்தின பிருவத்தோடும் நடந்த சம்பவங்களை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஏனோக்குக்கு ஆதாம் என்ன போதித்திருந்திருப்பார்? ஆதாம் என்ன சொல்லியிருப்பார்? அந்த போதனைகள் ஏனோக்கை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அதில் என்ன இருந்திருக்குன்னு நான் சிந்திச்சு பார்த்தேன். அதை நான் ஆதாமாக இருந்து படித்து பார்க்கும்போது தான் என்னை மிகவும் அது தொட்டது. ஆனபடியினால் நான் ஆதாமாகவே மாறி இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஆதாம் பேசுகிறேன். தேவன் படைத்த முதல் மனிதன் நான். படைப்பின் பரிபூர்ணத்தையும் அதன் பின்பு விழுகையும் சந்தித்தவன் நான்.
இயற்கையும் நானும் இணக்கமாக வாழ்ந்தோம். படைப்பின் காரியங்களும் இயற்கையின் ஒளியும் அமைதலோடு காற்றில் மங்கியிருந்த அந்த மகத்துவமும் ஒவ்வொரு விலங்கும், ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு ஜீவராசிகளும், இயற்கையின் ஒவ்வொரு உறுப்புகளும் சமநிலை மாறாமல் இருந்தது. நான் பயமில்லாமல் ஏதேனில் பரலோகத்தை அனுபவித்தவன். பரலோகத்திற்கும் எனக்கும் எந்த தடைகளும் இருந்ததில்லை. தேவதூதர்களால் நான் போதிக்கப்பட்டேன். கிறிஸ்துவை மிகவும் அருகாமையில் அறிந்திருந்தேன். இதோ இவரே அண்ட சராசரத்தை படைத்தவர் என்பதற்கு கடலும் நிலமும் வானமும் நீளமும் மலையும் குன்றுகளும் மனிதர்களும் ஏன் மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் சாட்சி, என்னையும் சேர்த்து. அவர்தான் என்னையும் படைத்தார். அவருடைய மாசில்லாத அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் நான் ருசித்து பார்த்தேன். பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் நான் அவரோடு நடந்தேன். அவருடைய பிரசன்னத்தில் நான் களி கூர்ந்தேன். என்னுடைய எல்லா மகிழ்ச்சிக்கும் எல்லா நிறைவுக்கும் அவருடைய அன்பு போதுமானதாக இருந்தது. என்னுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. நான் தேவனோடு சஞ்சரித்தேன், சந்தோஷமாக இருந்தேன், களி கூர்ந்தேன், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டேன். என் தேவனை, என் சிருஷ்டிகரை நான் முகமுகமாய் தரிசித்து அண்ட சராசரத்தையும் படைத்தவர் இவர்தான் என்பதற்கு ஜீவனுள்ள சாட்சியாய் நான் நின்று கொண்டிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம், என் சிருஷ்டிகரை மறைந்த அந்த நிமிஷம், ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு மீறுதல் இந்த உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினது. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் என்னுடைய ஒற்றை பாவம் மாற்றி போட்டது. மீண்டெடுக்க, திசை திரும்ப பார்க்கிற போதெல்லாம் பாவத்தின் நிழல்கள் என் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தது. தேவன் என்னை பார்த்தார். இந்த உலகம் இதற்கு முன்பாக இப்படி ஒரு சாபத்தை கண்டதில்லை. நான் அழுததில்லை. கண்ணீர் என்றால் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பயந்ததில்லை. என் நிர்வாணத்தை நான் உணர்ந்ததில்லை. ஆனால் இப்பொழுதோ பாவத்தின் பாரமும் அதனால் வரக்கூடிய பலனாகையும் மரணத்தையும் நான் சுமந்து கொண்டு நிற்கிறேன். காரணம், என் சிஸ்டரை விட்டு பிரிந்த மறந்த அந்த ஒரு நிமிஷம், ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு மீறுதல் என்னுடைய மேல் சேர்ந்து என் ஒட்டுமொத்த உலகத்தின் சந்ததியையும் பாவத்திற்குள்ளாய் அமிழ்த்து போட்டு நிற்கிறது. என் நிமித்தம் பரலோகம் இரண்டாம் விசை அழுதது. மனிதன் மரணத்திற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. மனிதன் மரணத்தையும் தீமையும் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அல்ல. என் சுய விருப்பத்தின்படியே அத்தனையும் சுமந்து கொண்டு நிற்கிறேன். பரலோகம், என் தேவன் கனத்த இருதயத்தோடும் கலங்கின கண்களோடும் கரகரத்த குரலோடும் என்னை நோக்கி கேட்ட ஒரு கேள்வி, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி போகிறதற்கு, வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? ஆண்டவர் பேசின இந்த ஒரு வார்த்தை உண்மைதான். என்னை படைத்தவர் எனக்கு என்ன அநியாயத்தை செய்து விட்டார்? அந்த மகிமைக்கு முன்பாக இந்த மாயையை நான் பின்பற்றி போனது என்னுடைய தவறுதான், என்னுடைய தவறுதான். இரண்டாம் இசை எனக்காய் என் நிமித்தம் பரலோகத்தை அளவைத்தேன். கலங்கி நின்றேன். எல்லாவற்றையும் இழந்தேன். மரணத்தை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தேவன் எனக்கு இரக்கத்தை காண்பித்தார். என் கிறிஸ்து ஒரு ஆட்டை பிடித்து என் கையில் கொடுத்து அதை பலியிடச் சொன்னார். இதோ என் கைகளை ஓங்கி சிந்தின ஆட்டின் இரத்தமும் கதறலும், நான் செய்த பாவத்திற்கு பலியான இந்த ஆட்டிற்காக நான் எவ்வளவு கண்ணீர் வடித்தேனோ அதை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்து என் செவியருகே சொன்னார், பலியானது ஆடல்ல நான் தான் என்று சொல்லி தன் கைகளை விரித்து கல்வாரி காட்சிகளையும் பட்ட அவமானத்தையும் அவருடைய பாடுகளையும் புறக்கணிப்பையும் எனக்கு காட்சிப்படுத்தினார். ஆட்டுக்காய் நான் எவ்வளவு அழுதேனோ, 930 வருடங்கள் இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கிறிஸ்துவுக்காய் நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னுடைய ஒரு பாவம் என்னை படைத்தவரையே பலியாக மாற்றி போட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தின் தன்மையும் கோரத்தையும் கொடூர முகத்தையும் நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பின்பு
நான் பாவம் செய்யவே இல்லை. அதற்கு உங்கள் கையில் இருக்கிற வேதாகமே சாட்சி. ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டேன். என் இழப்பு பெரிதாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு, எங்கிருந்து நான் பிரிந்து வந்தவனோ, எங்கிருந்து துரத்தப்பட்டவனோ, எந்த உறவில் இருந்து நான் துண்டிக்கப்பட்டனோ, மீண்டும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள, அந்த உறவை மேம்படுத்தி கொள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. கிருபாதார பலியாகிய கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், இரட்சிப்பு, மன்னிப்பு என்ற மாபெரும் ஈடு இணையற்ற அந்த தியாக பலியினால் மீண்டும் என் தேவனோடு என்னை உறவுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த உறவை உறுதியாக வைத்துக் கொள்ள முடியும். மீண்டும் அவருடைய சமூகத்தில் நான் களி கூற முடியும். நான் எதையெல்லாம் இழந்தேனோ அது எல்லாவற்றையும் அவருடைய பலியின் நம்பிக்கையினால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் என்கிற ஒற்றை நம்பிக்கையை 930 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லாம் என் சந்ததிக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன். இதுதான் நான் மீண்டும் என் தேவனையும் என் சமூகத்தையும் நான் தரிசிப்பதற்கான ஒரே நம்பிக்கையே என்று ஏனோக்குக்கு ஆதாம் போதித்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். இந்த போதனைகள், ஆதாமின் இந்த போதனைகள் ஏனோக்குடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். உடைந்து போன உலகத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த உறவின் தூரத்தை ஏனோக்கு கண்டான். துயரமிக்க மனித வாழ்வினுடைய துன்பத்திற்கும் வழிகளுக்கும் காரணம் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆதாமின் போதனையினால் விழுந்து போன உலகத்தின் பார்வையும் புரிதலும் தனக்கான இடத்தையும் ஏனோக்கு வடிவமைத்தார். எந்த ஒரு கீழ்ப்படியாமையினால், எந்த ஒரு மீறுதலினால் நித்தியத்தை இழந்து போனோமோ, அதே நித்தியத்தை கீழ்ப்படிதனாலும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய தயவை தேடுவதினாலும் நீதியாய் நடப்பதினாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு விசுவாசத்தை ஏனோக்கு தன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டார். ஆதாமினுடைய ஞானம் மிகுந்த போதனை தேவ சித்தத்தின் உண்மைகளையும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை தேவனுக்கென்று ஏறெடுப்பதிலும் தேவனை சார்ந்து ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவில் ஒரு உறுதியான நிலைப்பாடு வேண்டும் என்று ஏனோக்கு தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தின்படி ஆதாமினின் போதனைகள் படி தன் வாழ்க்கையை அவன் கட்டமைத்தான். ஏனோக்குடைய உள்ளம் தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்திருந்தது. விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதனாலும் ஒவ்வொரு நாளும் ஏனோக்கு வளர்ந்து கொண்டே வந்தான். ஜபத்திலும் தியானத்திலும் அவன் தேவனோடு நேரத்தை செலவு செய்து கொண்டே வந்தான். நேரம் நெருங்கி வருகிறது. ஆதாமினால் கொடுக்கப்பட்ட போதனைகள், ஆதாமினுடைய எந்த ஒரு காரியம் கிறிஸ்துவை தோற்கச் செய்ததோ, எந்த ஆதாமின் பிள்ளைகளினால் உண்டான கோபமும் கட்டுக்கடங்காத பொறாமையும் மூர்க்கமும் கொலையில் கொண்டு வந்தப்பட்டதோ, அந்த போதனைகள் ஏனோக்கிற்கு ஆதாம் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருந்தான். இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏனோக்கு மனிதனை வீழ்த்தும் அத்தனை பாவங்களிலிருந்தும் அவன் தூரமாயிருந்தான். தேவனுக்கும் அவனுக்கும் உண்டான உறவில் எப்பொழுதும் விரிசல் உண்டானதே அல்ல. சோதனைகள் வரும்போதெல்லாம் அவன் தேவனுடைய உதவியை தேடினான். பலவீனங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் தன்னை வழிநடத்துவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். போராட்டங்கள் வரும்போதெல்லாம் தன் விசுவாசத்தை ஒரு நாளும் ஏனோக்கு இழந்து போனதில்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் எது வந்தாலும் அந்த நேரத்திற்கான காரணத்தை ஆதாமினுடைய போதனைகளிலிருந்து பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் தேவனை நோக்கி கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தான். ஆண்டவரே, ஏன் இப்படி, ஏன் என்று ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கும் போதெல்லாம் உள்ளத்தில் எழுந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் ஆண்டவர் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் ஏனோக்கு இடைப்பட்டார். அத்தனை சத்தியங்களும் அவருக்கு சொன்னார். நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார் என்று குறித்தும் கிறிஸ்துவின் முதலாம் இரண்டாம் வருகை அத்தனையும் ஏனோக்கு காட்டப்பட்டது. நீங்க யூதாவின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். ஏனோக்கு ஒரு வாழ்க்கையை தீர்மானித்தான். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து உதவியை பெற்று வாழும் போது ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவன் அதோடு நிற்கவில்லை. நல்ல கணவனாய், நல்ல தகப்பனாய், நல்ல மனிதனாய், உள்ளேயும் வெளியேயும் தேவனால் அருளப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தின அத்தனை செய்திகளையும் அவன் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கும் பிரசங்கித்து கொண்டே வருகிறான். ஏனோக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படிதானே? அப்போ ஆண்டவர் எடுத்துக்கலையா? அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது தானே எடுத்துக்கிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஞ்சரித்து கொண்டிருக்கையில், சஞ்சரித்தான் என்ன அர்த்தம்?
என்னங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது. யார் சொன்னது? ரொம்ப சந்தோஷம். தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த சஞ்சரித்து கொண்டிருந்தல் என்பது ஒரு மணி நேரமோ, ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு வருஷமோ இல்லை, 300 வருட வாழ்க்கை. 300 வருட வாழ்க்கை. அந்த சஞ்சரித்து கொண்டிருக்கையில், அந்த சஞ்சரித்தல் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள் ஏனோக்கின் 300 வருஷ வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் எப்போ? 65 வயசுல தான் 65 வயசுல தான் அவனுக்கு அந்த விசுவாசமே வருது. 300 வருஷம் ஏன் தேவனோடு சஞ்சரித்தான். அப்ப அந்த 300 வருட வாழ்க்கை ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை எங்க அடங்கி இருக்கு? அப்போ அந்த 300 வருட வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் உண்டான உறவில் ஒரு சிறு விரிசலோ, சிறிய இடைவெளியோ, சிறிய தூரமோ இருந்ததே இல்லை. அந்த 300 வருட வாழ்க்கை எப்பொழுது ஏனோக்கு விசுவாசத்துக்கு தொடங்கினானோ, அந்த விசுவாசம் எங்கே முடிந்தது என்றால் மரணத்தை காணாமல் நித்தியத்தை அடைந்த அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அவனுடைய விசுவாசம் முடிந்தது. நம்ம எல்லோரையும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் முத்தமிடும். ஆனால் மரணத்திற்கு முதல் விதிவிலக்கு ஏனோக்கு. அந்த வாழ்க்கை நாம் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த வாழ்க்கை நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. அந்த வாழ்க்கை தேவனை சார்ந்து அமைய வேண்டியது. சோதனைகள் இல்லாத மனிதன் இல்லை, பலவீனங்கள் இல்லாத மனிதன் இல்லை, போராட்டங்கள் இல்லாத மனிதன் இல்லை. எல்லாருக்கும் இதெல்லாம் உண்டு. ஆனால் ஏனோக்கை போல இங்கே யாருமே இல்லையே. ஏனோக்கை போல யாருமே இல்லையே. ஆனால் அவனுடைய பாடம், ஏனோக்கை பற்றின இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவன் மரணத்தை ஜெயித்தவன் முதலாவது இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்கு இப்போ என்னென்னா, ஏனோக்கை ஏன் எடுக்கணும்? இந்த காரியங்கள் எடுத்தாச்சு சரி. அப்போது ஏனோக்குக்கு மட்டும்தான் ஆதாம் இதை பிரசங்கித்தானா? அப்படியா? 930 வருஷம் வாழ்ந்தான் ஆதாம், மரித்து போனான். ஆதாம் 930 வருடம் வாழ்ந்தான், மரித்து போனான். சேத் 912 வருடங்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். ஏனோஸ் 905 வருடங்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். கேனான் 910 வருடங்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். மகலலேயால் 895 வருடங்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். யாரேத் 962 வருடங்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். ஏனோக்கு 365 வருடங்கள் வாழ்ந்தான். அவன் ஜீவனை அடைந்தான். அப்போ ஆதாம் இந்த போதனைகளை ஏனோக்குக்கு மட்டும்தான் சொன்னானா? இல்லை. நீங்கள் மறுபடியும் அதே 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க, தியானிங்க. வசனம் சொல்லுது, ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான். சேத் ஏனோஸை பெற்ற பின்பு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின்பு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றான். கேனான் மகலலேயாலை பெற்ற பின்பு குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றார். மகலலேயால் யாரத்தை பெற்ற பின்பு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டு கால வாழ்க்கை. எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க? எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க? ஆதாமுக்கே 930 வருஷம். 57 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் இறந்துட்டாரு. கணக்கு போட்டு பாருங்க. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வந்துருச்சு. 1000 வருடத்தில் ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கும்? ஏனோக்கு எத்தனை பிள்ளைகள்? சேத்துக்கு எத்தனை பிள்ளைகள்? ஏனோஸ்க்கு எத்தனை பிள்ளைகள்? குமாரர்களையும் குமார்த்திகளையும் குமாரர்களையும் குமார்த்திகளையும் அத்தனை பேர். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருட வாழ்க்கையில், 1000 வருட உலகத்தின் வரலாற்றில் எத்தனை மனிதர்கள் இருந்திருப்பார்கள்? ஏன் ஏனோக்கு மட்டும் போனான்? எல்லோருக்கும் ஆதாம் பிரசங்கித்தான், எல்லோரும் சத்தியத்தை கேட்டார்கள். ஏனோக்கு மட்டும்தான் விசுவாசித்தான். ஏனோக்கு மட்டும்தான் விசுவாசித்தான். சரி, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இவ்வளோ ஆதாம் விஷயத்தை சொன்னார்ல, ஆதாமை விட ஏனோக்கு எந்த விதத்தில் உயர்ந்து நின்றான்? மற்றவர்களை விடுங்க. ஆதாம் ஏனோக்குக்கு இந்த போதனைகள் செய்தான். ஆதாமுக்கும் ஏனோக்குக்கும் உண்டான அந்த மாறுபாடு எங்கே நின்றுச்சு? ஆதாமும் தேவனோடு நடந்தான், ஆமாம் தானே? ஆதாமும் தேவனோடு நடந்தான், ஏனோக்கும் தேவனோடு நடந்தான். நடந்த ஆதாம் விழுந்து போனான். இதோ நடந்த ஏனோக்கு எழுந்து நடந்தான். எங்கே? பரலோகத்தை நோக்கி.
பரலோகத்திலிருந்து தேவனோடு நடந்தவன் விழுந்து போனான். விழுந்து போன உலகத்திலிருந்து தேவனோடு நடந்தவன் எங்க போனான்? பரலோகத்துக்கு போனான். ஆதாம் முதல் மனிதன், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன், ஆண்டவருடைய மகிமையின் கனத்திலும் முடிசூட்டப்பட்டவன், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவன், ஏதேனின் நன்மையை அனுபவித்தவன். ஆனால் ஏனோக்கு இதை எல்லாவற்றையும் விசுவாசித்தான். அனுபவித்தவன் எல்லாவற்றையும் இழந்து போனான், விசுவாசித்தவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஏனோக்கோட வாழ்க்கை உங்களையும் என்னையும் அழைக்கிறது. ஏனோக்கோட வாழ்க்கை உங்களையும் என்னையும் அழைக்கிறது. நமக்காய் பரலோகத்தை நோக்கி ஒரு ஏணி போடப்பட்டிருக்கிறது, ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னை விரும்புகிற, வேதத்தை விரும்புகிற, சத்தியத்தை விரும்புகிற யாவருக்கும் அந்த வாசல் திறந்தது தான். இங்கே யார் அந்த ஏணியில் ஏறி போகிற ஏனோக்கு என்பது தான் கேள்வியே. ஆனால் ஏனோக்கோட இந்த வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த பரிசு இருக்குல்ல, அந்த நித்தியம்ங்கிறத ஆதாம் அதை பார்க்காமலே மரித்து போயிட்டான். என்ன அதனால் என்ன? அவனும் பரலோகம் வருவான். இவன் ஆதாமை யார் வரவேற்பா? ஏனோக்கு வரவேற்பார். ஆனால் ஆதாம் தான் யாரை வரவேற்கணும்? நம்ம எல்லோரையும் அவர் தான் வரவேற்கணும். ஆனால் ஆதாமை வரவேற்க ஏனோக்கு முன்னாடி நிற்கும் பொழுது பார்த்த ஆதாம் ஏனோக்கை பார்த்து அவன் உணர்ந்து கொள்வான், என் போதனைகளில் ஒன்றும் வீணாகவில்லை. இதோ நான் விதைத்த விதைக்கான பலனை நான் இங்கே ஏனோக்கின் மூலமாய் பரலோகத்தில் பார்க்கிற அந்த சந்தோஷம் அவன் எதை இழந்தானோ அதை விட மேலானதா இருக்கும். மேலானதா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஆதாம் பேசினான், போதித்தான், எல்லோரும் கேட்டார்கள். ஏனோக்கு போதித்தான், எல்லோரும் கேட்டார்கள். நோவா போதித்தான், எல்லோரும் கேட்டார்கள். தீர்க்கதரிசிகள் போதித்தார்கள், எல்லோரும் கேட்டார்கள். ஆசாரியர்கள் போதித்தார்கள், எல்லோரும் கேட்டார்கள். ஊழியக்காரர்கள் போதித்தார்கள், எல்லோரும் கேட்டார்கள். ஆனால் யாரும் விசுவாசிக்கவில்லை. இன்றும் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து பிரசங்கித்தார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள், ஊழியக்காரர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேதம் நம் கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விசுவாசம் எங்கே? நம் எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை காணாமல் ஏனோக்கை போல அந்த பரலோகத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று ஆசை உண்டு. எபிரேயரில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 4:2 வாசிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் பிரயோஜனப்படவில்லை. ஆதாம் துவங்கி அப்போஸ்தலர்கள் வரைக்கும் பிரசங்கிக்கப்பட்டது. ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். நமக்கு ஆசைகள் இருக்கிறது, பரலோகம் போக வேண்டும் என்று. ஆதாம் துவங்கி ஆவியானவர் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார், நாமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆதாமின் சந்ததி யாரே? நம்மில் யார் ஏனோக்கு? கடைசியாக இந்த வசனத்தை வாசியுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.